everybody. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் ஜாவா ப்ரோக்ராம். ஸோ நம்ம இந்த சீரீஸில் வந்து பேசிக்காக இருக்கிற ஜாவா ப்ரோக்ராம்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது வரைக்கும் எல்லாமே இந்த சீரீஸில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராம் டு ஆட் 2 நம்பர்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா 5 and 10 ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 15 அப்படின்றது எனக்கு அவுட்புட். ஸோ இதை நம்ம எப்படி ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் போடுறோம் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நான் இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் எனக்கு என்ன அப்படின்னா import java.util.scanner. ஸோ இது என்ன அப்படின்னா this is called as import statement. ஓகே, ஸோ நான் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்கேனர் அப்படின்ற இந்த கிளாஸை வந்து நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்கேனர் கிளாஸை வந்து நான் என்னோட ஜாவா ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த import java.util.scanner அப்படின்ற இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்கேனர் கிளாஸை நான் என்னோட ஜாவா ப்ரோக்ராமில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்கேனர் கிளாஸ் எதுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ செகண்டரி என்ன அப்படின்னா எனக்கு என்ன இங்கே இருக்குது அப்படின்னா பப்ளிக் கிளாஸ் டெஸ்ட். ஸோ கிளாஸ் அப்படின்றது இப்போ ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கிளாஸ் அண்ட் மெயின் மெத்தட் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக இருக்கும். இது ரெண்டுமே வந்து மேண்டட்ரியாக எனக்கு என்னோட ஜாவா ப்ரோக்ராமில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பப்ளிக் அப்படின்றது என்னோட ஆக்சஸ் மாடிஃபையர். ஸோ ஆக்சஸ் மாடிஃபையர் இஸ் நத்திங் பட் எனக்கு என்னோட ஆக்சஸ் லெவல் இந்த ப்ரோக்ராமில் எனக்கு என்டையராக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பப்ளிக் அப்படின்ற மாடிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா என்னோட கிளாஸ் நெக்ஸ்ட் என்னது கிளாஸ் நேம். ஸோ டெஸ்ட் அப்படின்றது இங்கே என்னோட கிளாஸ் நேம். ஓகே, ஸோ எனக்கு என்னோட கிளாஸ் நேம் என்னவா இருக்கோ த சேம் நேம் தான் எனக்கு என்னோட ஃபைல் நேமாகவும் இருக்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எதில் போடுறீங்களோ அந்த ஃபைல் நேம் வந்து எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா டெஸ்ட் அப்படின்றது என்னோட கிளாஸ் நேம் .java எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும். அப்படி தான் என்னோட ஃபைல் நேம் இருக்கணும். ஸோ test.javaவில் தான் நீங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை கிளாஸ். நெக்ஸ்ட் என்னோட மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ மெயின் அப்படின்னு வந்தாலே என்னோட மெயின் மெத்தட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னோட மெயின் மெத்தட் இருந்தால் மட்டுமே என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெயின் மெத்தட் அப்படின்றது இட் இஸ் மேண்டட்ரி. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பப்ளிக் அப்படின்றது என்னோட ஆக்சஸ் மாடிஃபையர். ஓகே, ஸ்டாட்டிக் அப்படின்றது என்னோட கீவேர்ட், void அப்படின்றது என்னோட ரிட்டர்ன் டைப், மெயின் மெத்தட் அண்ட் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படின்றது நான் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நான் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது இது என்ன ரிட்டர்ன் டைப் மெயின் அப்படின்றது என்ன void அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து 1 2 3 அப்படின்ற இந்த வேல்யூஸ்லாம் எனக்கு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா என்னோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும் அப்படின்னா இன்டீஜர் அப்படின்றது என்னோட ரிட்டர்ன் டைப்பாக இருக்கும். இன்கேஸ் எனக்கு வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வேர்டு எனக்கு பிரிண்ட் ஆச்சு எனக்கு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல என்னோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே மெயின் மெத்தட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு மெயின் மெத்தட் அப்படின்றது கண்டிப்பாக மேண்டட்ரியாக என்னோட ப்ரோக்ராமில் இருக்கணும். அதே மாதிரி என்னோட மெயின் மெத்தட் வந்து எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை, அது எம்டியாக தான் இருக்குது. மெயின் மெத்தட் அப்படின்றது என்னோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். அதே மாதிரி இந்த மெயின் மெத்தட்னால எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் ஆகலை. ஸோ அதனால தான் என்னோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்குது அப்படின்னா void அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ void இஸ் நத்திங் பட் இட் இஸ் எம்டி ஆர் void. வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா எம்டி ஆர் ஜீரோ, அதை தான் இது மீன் பண்ணுது. ஸோ எனக்கு இந்த இடத்துல எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதனால எனக்கு void அப்படின்றது ரிட்டர்ன் டைப். ஸோ இந்த 2 லைன் வந்து இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்றது இட் இஸ் ஜஸ்ட் அ கீவேர்ட். அது எனக்கு அப்படின்னா ஸோ நம்ம ஜாவா ப்ரோக்ராம் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம ஆப்ஜெக்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஜாவா ப்ரோக்ராமே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆனால் இந்த மெயின் மெத்தடில் வந்து நம்ம எந்த ஆப்ஜெக்ட்ஸுமே யூஸ் பண்ணாமல் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் நாட் நெசசரி ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்றது ஜஸ்ட் அ கீவேர்ட். ஸ்டாட்டிக் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணாமலேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மீன் பண்ணுறது தான் ஸ்டாட்டிக். ஓகே, ஸோ என்னோட கிளாஸ் நேம் அண்ட் என்னோட மெயின் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ட் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா டேட்டா டைப். கிளியர்? ஏபிசி அப்படின்றது இது 3மே எனக்கு வேரியபிள். ஸோ நான் இங்கே 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் A, B and C. ஏ எதுக்கு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூவை வாங்கணும், பி அப்படின்றது செகண்ட் வேல்யூ. இந்த 2 வேல்யூவையும் நான் வந்து ப்ளஸ் பண்ணி எனக்கு கிடைக்கிற வேல்யூவை நான் சியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலி 3 வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸ். ஸோ நான் இங்கே சொன்னேன் இல்லையா ஸ்கேனர் அப்படின்றத நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு நான் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக்காக என்னோட இன்புட்டை யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதே நான் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா A is equal to 5, B is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு C is equal to A plus B அப்படின்னு சொல்லிட்டு C வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா மை கொஸ்டின் இஸ் டு கெட் தி
இன்புட் ஃப்ரம் த யூசர், இன்புட்டை யூசர் கிட்ட இருந்து வாங்கி அதை நான் ஆட் பண்ணி அந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கேனர் என்னோட ஃபார்மேட் ஸ்கேனர் கிளாஸ் ஏதோ ஒரு யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை கெட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கேனர் அப்படின்றது இட் இஸ் அ கிளாஸ். ஓகே, ஸ்கேனர். நெக்ஸ்ட் இன்புட் அப்படின்றது இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ எந்த கிளாஸ் நீங்கள் இந்த மாதிரி யூசர் கிட்டேருந்து கெட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படி ஒரு கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கேனர் கிளாஸ் இருக்கணும். செகண்ட் அதோட இன்புட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஆப்ஜெக்ட் நேம் இஸ் யூசர் டிஃபைன். என்ன வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இங்கே வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். அது வந்து யூசர் டிஃபைன் தான். அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நேம் இருக்கணும் இஸ் ஈக்குவல் டு நியூ அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கணும். அகெயின் ஸ்கேனர் கிளாஸ் சிஸ்டம் டாட் இன். ஸோ சிஸ்டம் டாட் இன் அப்படின்றது நான் என்னோட ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ ஸ்கேனர் இன்புட் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லைன் என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ ஏவை வந்து நான் பிரிண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் எனக்கு என்னோட அவுட்புட் ஸ்க்ரீனில் என்னோட டெர்மினலில் வந்து என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்தோன்னா நான் ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லைன் என்டர் த வேல்யூ ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இன்புட்டை வாங்கணும் அப்படின்னா சிஸ்டம் டாட் இன். நீங்கள் வந்து இன் அப்படின்றது இன்புட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்டம் டாட் அவுட் அப்படின்னா நான் ஏதாவது ஒன்று வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன், என்னோட டெர்மினல் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன் அப்படின்னா நான் அந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் அப்படின்றது யூஸ் பண்ணுவேன். அவுட் டசன்ட் மீன் அவுட்புட். ஓகே, ஸோ இன்புட் வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து சிஸ்டம் டாட் இன் யூஸ் பண்ணுவேன். அவுட்புட்னா சிஸ்டம் டாட் அவுட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்புட் அப்படின்ற இடத்துல எனக்கு சிஸ்டம் டாட் இன் வரும், அவுட்புட் அப்படின்ற இடத்துல எனக்கு சிஸ்டம் டாட் அவுட் வரும். ஓகே, ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ. எனக்கு ஏ பிரிண்ட் ஆக போகிறதுக்காக நான் டெர்மினலில் என்டர் த வேல்யூ ஆஃப் ஏன்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஏன்ற இன்புட்டை நான் வாங்கணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு நான் என்னோட ஆப்ஜெக்ட், அதாவது இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட் இல்லையா இன்புட் அப்படின்றது. ஸோ இதை ரெஃபரன்ஸாக வச்சு இன்புட் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ட் மெத்தட் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறது வந்து ஏதோ 2 நம்பரை வந்து நான் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏதோ ஒரு நம்பர் அப்படின்றது எனக்கு என்ன டேட்டா டைப் இன்டீஜர். நான் இன்டீஜர் தான் இந்த இடத்துல யூசர் கிட்டேருந்து வாங்குறேன். ஸோ அப்போது நான் இந்த இடத்துல இன்டீஜர் வாங்கினேன், என்னோட யூசர் கிட்டேருந்து நான் இன்புட் வந்து இன்டீஜர் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இன்ட் வரணும். ஸோ அதனால தான் நான் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிள் ஃப்ளோட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு நெக்ஸ்ட் ஃப்ளோட்டுன்னு வரும். இது டபுளாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் டபுள்னு வரும். அந்த மாதிரி எனக்கு டேட்டா டைப்பை பொறுத்து என்னோட மெத்தட் வந்து எனக்கு மாறும். ஸோ அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அதாவது நெக்ஸ்ட் அப்படின்றது எல்லாமே எனக்கு ஸ்மால்லையும், இன்டீஜரில் இன்ட் அப்படின்ற வேர்டுக்கு ஐ மட்டும் எனக்கு கேபிட்டல் இருக்கணும். ஓகே, இதே ஃப்ளோட் அப்படின்னா எஃப் மட்டும் எனக்கு கேபிட்டலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நான் வந்து ஏ அப்படின்ற வேல்யூவை நான் கெட் பண்ணிடுவேன், யூசர் கிட்ட நான் கெட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பி, சேம் ப்ராசஸ். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லைன் என்டர் த வேல்யூ ஆஃப் பி. ஸோ பி அப்படின்ற வேரியபிளில் நான் இன்புட்டை வாங்கணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு இன்புட் டாட் நெக்ஸ்ட் எண்ட். ஸோ இன்புட் என்னோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு எனக்கு இன்டீஜர் தான் நான் வாங்க போகிறேன். ஸோ டாட் நெக்ஸ்ட் எண்ட். ஓகே, ஸோ லாஜிக் என்ன, 2 வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு a plus b. ஸோ 2 வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். 5 and 10 நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 15 அப்படின்ற இந்த வேல்யூ எனக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா சியில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ சி அப்படின்ற இடத்துல தான் என்னோட அவுட்புட் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதை தான் நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் சியை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்கேஸ் நான் வந்து இப்போ அடிஷனுக்கு நான் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன். இதே வந்து எனக்கு மீதி இருக்க அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா சப்ராக்ஷனுக்கு நான் வந்து மைனஸ் யூஸ் பண்ணுவேன், மல்டிப்ளிகேஷனுக்கு நான் ஸ்டார் யூஸ் பண்ணுவேன். இதே வந்து கோஷன்ட் எனக்கு வந்து டிவைட் பண்ணி எனக்கு கோஷன்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நான் இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கோஷன்ட் மட்டும் கிடைக்கும். இதே எனக்கு வந்து ரிமைண்டர் வேணும் அப்படின்னா நான் மாடுலோ யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 நம்பர், இப்போது 2 நம்பர் நான் வந்து டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 நம்பரை இப்போ வந்து டிவைடட், ஓகே, டிவைசர், இது ரெண்டையுமே நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதோட கோஷன்ட் வேணும் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணலாம், என்னோட ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம். இதே வந்து நான் எனக்கு ரிமைண்டர் வேணும் அப்படின்னா நான் வந்து மாடுலோ யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதுக்காக நான் இது யூஸ் பண்ணுவேன். இப்போ என்னோட அவுட்புட் என்னவா பிரிண்ட் ஆகும் அப்படின்னா என்டர் த வேல்யூ ஆஃப் ஈன் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் வந்து ஏவோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் எல்லைன்னு கொடுத்துருக்கனால எனக்கு நெக்ஸ்ட் லைனில் நான் கொடுப்பேன் 5 கொடுப்பேன். என்டர் த வேல்யூ ஆஃப் பி கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் 10 கொடுப்பேன். ஸோ 5 and 10 எனக்கு ஆட் ஆகி எனக்கு அவுட்புட் வந்து 15 அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து 2 நம்பரை வந்து நான் ஆட் பண்ணுறதுக்கான பேசிக் ஜாவா ப்ரோக்ராம். ஓகே, இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே அதே மாதிரி என்னோட ஸ்கேனர் கிளாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட கிளாஸ் நேம் அதே மாதிரி என்னோட மெயின் மெத்தட் நான் இங்கே கொடுத்துருக்கேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கேனர் கிளாஸ் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏவை பிரிண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஏ இஸ் ஈக்குவல் டு ஏவை நான் கெட் பண்ணியிருக்கேன், ஏ இஸ் ஈக்குவல் டு இன்புட் டாட் நெக்ஸ்ட். அதே மாதிரி நான் பியை கெட் பண்ணியிருக்கேன், பி இஸ் ஈக்குவல் டு இன்புட் டாட் நெக்ஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிளாஸ் நேம் டெஸ்ட் அப்படின்றதுனால என்னோட ஃபைல் நேமும் டெஸ்ட் டாட் ஜாவான் தான் இருக்கு. ஸோ லாஜிக் என்ன, சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி. ஸோ நீங்கள் சியை பிரிண்ட் பண்ணுறீங்க. இதை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா enter the value of A ன்னு கேக்குது. So next line இந்த 5, enter the value of B 10, so 15. I got the output as 15. I hope you are clear. நான் உங்களை next வீடியோல பார்க்குறேன். சேனலை subscribe பண்ணுங்க. Thank you.